ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் ஸ்கேம் நடக்கு. இந்த ஸ்கேம் பாத்தீங்கன்னா யார் அமுட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் பசங்க தான். ரீசெண்டா என்னோட ஆபீஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 8 பசங்க கிட்ட ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்தாங்க. அண்ணா நாங்க ட்ரேடிங் பண்ணணும், எப்படி பண்ணணும் அந்த மாதிரி கேட்டு வந்தாங்க. நிறைய பேர் பண்ணிட்டும் இருக்காங்க. இவங்கள பாத்தீங்கன்னா நிறைய பேர் மணியை லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா ஒரு ரெகுலேஷன் கிடையாது, ஒரு விஷயமும் கிடையாது. நம்ம வந்து மணியை நம்ம லாஸ் பண்ணாதான் அவனுக்கு ப்ராஃபிட். இப்படி ஒரு டப்பா ட்ரேட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் காலேஜ் பசங்க பாத்தீங்கன்னா அமுட்டுக்கிட்டு அவங்களோட பேரண்ட் மணியை பாத்தீங்கன்னா லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த சோசியல் மீடியால ரீல்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் உள்ள ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால யாருக்கு ப்ராஃபிட்னா அந்த ரீலை ப்ரொமோட் பண்ணவனுக்கும் அந்த புரோக்கருக்கும் தான் ப்ராஃபிட் தவிர ஒரு நாளில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடையாது. லைப்ரரிக்கு வந்த ஒரு பையன் சொல்றான், ஈஸி மணினா அது 2 இயர்ஸ்ல நம்ம growth ஆயிரலாம், நம்மள ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னா, சரிடா அப்போதைக்கு அம்பானி பண்ணல, எதுக்கு ஊர்ல இருக்க எவனும் கோடீஸ்வரன் ஆகல, நீ மட்டும் எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. என்ன பிசினஸ் நடக்குன்னு கேட்டேன், அதுக்கும் பதில் சொல்ல தெரியல. இப்படி ஒரு மெத்தடா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்கி. அவங்க வந்து நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் நிக்காங்க. அதனால உங்களுக்கு தெரிஞ்சு யாரும் பண்றாங்கன்னா பண்ணக்கூடாதுன்னு இது பண்ணுங்க. அதுக்கு பதில் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கோ, ஒரு ETF மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ போட்டு போறது பாத்தீங்கன்னா ஒரு பெட்டரா இருக்கும்.